திண்டுக்கல் அருகே விவசாயி தனது விவசாய நிலத்தின் மீது வாங்கிய கடனை திருப்பி செலுத்திய நிலையில் நிலத்தை தர மறுத்து கந்துவட்டி கும்பல் மேலும் பல லட்சம் ரூபாய் வட்டியாக கேட்பதாக கூறி திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விவசாயி பொன்னுவேல் புகார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் ஸ்ரீராமபுரத்தில் வசிக்கும் பொன்னுவேல் என்பவர் தனது விவசாய நிலத்தை சொட்டமாயனூரை சேர்ந்த ராணி என்பவருக்கு 10 லட்சம் கடனுக்காக எழுதி கொடுத்துள்ளார். பிறகு கடன் தொகை திருப்பி செலுத்தியவுடன் தனது நிலத்தை மறுபடியும் விவசாயி பொன்னுவேல் பெயருக்கு மாற்றி தருகிறேன் என்று கூறிவிட்டு தற்போது வாங்கிய கடனை கொடுத்துவிட்டு எழுதி கொடுத்த தனது விவசாய நிலத்தை திரும்ப எழுதி தரும்படி விவசாயி பொன்னுவேல் கேட்டுள்ளார். மீண்டும் எழுதி தர வேண்டுமென்றால் ரூபாய் 50 லட்சம் கொடு, அப்போதுதான் எழுதி தர முடியும் என்று கூறியும் விவசாயி பொன்னுவேல்வை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் அதன் பின் வேடசந்தூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் தற்போது வரை விவசாயி பொன்னுவேலை கொடுத்த புகாரின் அடிப்படையில் வேடசந்தூர் காவல் நிலையத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தோட்டத்தை எனது பெயருக்கு மாற்றி எழுதி தர கோரியும் என்னை கொலை மிரட்டல் விடுத்த ராணி மற்றும் ராணி கணவர் பால்சாமி, அவரது தம்பி வேல்முருகன், ராணி மகன் இளவரசன், ராணி அக்கா மகன் காமாட்சி ஆகியோர் மீதும் எனது தோட்டத்திற்குள் ராணி கணவர் பால்சாமி அத்துமீறி நுழைந்து எனது தோட்டத்தில் இருந்த 3 கேமராக்களை அடித்து சேதப்படுத்திய நபர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்தார். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல கந்துவட்டி கும்பல்களிடமிருந்து விவசாயிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வச்சதுங்க சார், மேல் மாத்தின வட்டி சார், மேல் மாத்தின வட்டி பொன்னுவேல், பொன்னுவேல். இந்த மாதிரி கடனுக்காக வேண்டி ஒருத்தர் வந்து நெருக்கடாக வட்டி 10 லட்ச ரூபாய்க்கு வச்சது. பக்கத்து தோட்டத்துக்காரையும் சொல்லி முத்துச்சாமி, வேலுச்சாமி, மாயாண்டி, நாட்டுத்தர இவங்க 4 பேர்த்த நம்பி நான் எழுதி வச்சேங்க சார். அதுக்கு காசு வட்டியும் முதல்ல கொடுத்தீங்கன்னா நான் எப்போ நீ கொண்டு வந்து கொடுக்குறீ அப்போ நான் ரெடின்னு சொன்னாங்க சார். அதனால் வந்து நான் செஞ்சது சார். இன்றைக்கி வந்து வட்டி முதல்ல கொடுத்து தோட்டத்தை மீட்டிங்க கேட்டாக்கும் சொத்து என்னது நீ வெளியே போகணும்னு சொல்லி அடிக்கவும் உதைக்கும் கேமரா உடைக்கவும் பெரிய அழுகும்பாக இருக்குது சார். தோட்டத்தில் வந்து வெட்டி கேணிக்கில் போட்டுருவேன், விடியங்களாட்டி நீ வெட்டி கேணிக்கில் ஓட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க சார். 2 தடவை கேமரா உடைச்சிட்டாங்க சார். முதல் தடவை உடைச்சப்போ எஸ்பி ஆஃபீஸ்லேயும் இப்போ வேடசந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட்டு அதுக்கு கேஸ்ட்டு கொண்டு கொடுத்தோம் சார். கூப்பிட்றேன்னாங்க, இதுனா வரலும் கூப்பிடலைங்க சார். பழைய வந்து இன்றைக்கி நேற்று வந்து உடச்சி இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காருங்க சார். உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க சார். வெட்டரையும் குத்துறைன்ட்டு வராங்க சார். தோட்டத்தை 10 லட்சம் 2 வட்டின்னு வச்சது உண்மை. 3 மாதத்துக்கு இருக்க வட்டி வருஷத்துக்குள்ளே திருப்பரன்னு பேசுங்க சார். நான் வட்டியை முதலும் கட்டுறேன், எனக்கு மீட்டி கொடுங்க சார். முதலமைச்சர் ஐயாவை கேட்குறேன்.